வணக்கம். சினி மினிமினி ராதா பாரதி இப்படி ஒரு பேரை இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த ராதா பாரதியை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். இந்த ராதா பாரதி அப்படின்னா யாருன்னா 7 திரைப்படங்களை இயக்கியவர். 7 ஃபிலிம்ஸ் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதில் நான் குறிப்பிட்டு கூறக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, வைகாசி பிறந்தாச்சி அப்படின்னு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம். அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் இந்த ராதா பாரதி. அவர் டைரக்ட் பண்ண முதல் படம் அதுதான், வைகாசி பிறந்தாச்சி. அது அவருக்கு டைரக்ஷனில் முதல் படம்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானவர் தான் பிரசாந்த். ஜீன்ஸ் படத்தில் நடித்த பிரசாந்த், இப்போ அந்தகன் திரைப்படத்தில் நடித்த பிரசாந்த், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா? அந்த பிரசாந்த் கதாநாயகனாக அறிமுகமான முதல் படம் வைகாசி பிறந்தாச்சி. அப்போ பிரசாந்தினுடைய வயசு 17 வயசு, 17 வயசில் கதாநாயகனாக அவர் அறிமுகமாகியிருக்காரு. அந்த படத்தில் காவேரின்னு சொல்லிட்டு ஒரு இளம்பெண் கதாநாயகியாக அந்த திரைப்படத்தில் அறிமுகமானார். அந்த படத்தை தயாரித்த பட நிறுவனம் அன்பாலயா பிரபாகரன். அப்போ பெரிய தயாரிப்பாளர் அவர் தான் அந்த படத்தை தயாரித்தவர். இன்னும் அதில் குறிப்பிடக்கூடிய ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த படத்தின் மூலம் பிரபலமானவர் தான் தேவா, இசையமைப்பாளர் தேவா. தேனிசை தென்றல் தேவா அப்படி அந்த படத்தில் தான் டைட்டில் ஃபஸ்ட் டைம் தேனிசை தென்றல் தேவான்னு போடுறாங்க. அந்த படம் திரைக்கு அந்த படத்தினுடைய பாடல்கள்லாம் ஹிட்டான பிறகு தேவான்ற ஒரு பெரிய இசையமைப்பாளர் பட உலகில் பவனி வந்தார். அப்படின்னு இவ்வளவு சிறப்புகளை கொண்ட திரைப்படம் வைகாசி பிறந்தாச்சி. அதுக்கு பிறகு ராதா பாரதி வைதேகி வந்தாச்சி அப்படின்ற பேரில் ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அந்த வைதேகி வந்தாச்சி படத்தில் கதாநாயகனாக அறிமுகம் ஆனவர் தான் சரவணன். சரவணனுக்கு அதான் ஃபஸ்ட்டு ஃபில்மு. பிரசாந்துக்கு எப்படி வைகாசி பிறந்தாச்சோ அதேமாதிரி வைதேகி வந்தாச்சி படத்துக்கு சரவணனுக்கு ஃபஸ்ட்டு ஃபில்ம் அது. அந்த படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் அர்ச்சனா. பாலுமகேந்திரா படத்தில் நடித்த அர்ச்சனா இருக்காங்க, அவங்க அந்த படத்தில் கதாநாயகியாக நடித்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கிழக்கே வரும் பாட்டு அப்படின்னு ஒரு படத்தை ராதா பாரதி டைரக்ட் பண்ணார். அந்த படத்தில் பிரசாந்த் மீண்டும் கதாநாயகன். அதில் கதாநாயகியாக சார்மிளா கதாநாயகியை அறிமுகப்படுத்தினார். அது பிறகு அக்கறை சீமையிலே அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முழுக்க மலேசியாவில் நடைபெற்றது. அதில் கதாநாயகனாக சரவணன் நடிக்க, கதாநாயகியாக வைதேகி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வைதேகி அப்படின்னா சுகன்யாவுக்கு தங்கச்சியாக சின்ன கவுண்டர் படத்தில் நடித்தாங்களே அந்த வைதேகி கதாநாயகியாக நடித்த படம் அக்கறை சீமையிலே. அதுக்கு பிறகு ராதா பாரதி டைரக்ட் பண்ண படம் காற்றுள்ள வரை அப்படின்னு ஒரு படம், ஜெய் ஆகாஷ் கதாநாயகன். அதுக்கு பிறகு நண்பர்கள் நற்பணி மன்றம் அப்படின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. 6 தமிழ் திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார் ராதா பாரதி. செந்தில்நாதன் இயக்கிய 2 திரைப்படங்கள். அந்த 2 திரைப்படங்கள் என்ன அப்படின்னா, பட்டிக்காட்டு தம்பி அப்படின்னு ஒரு படம், பெரிய இடப்பிள்ளைன்னு ஒரு படம். இந்த 2 படங்களும் கதாநாயகன் நடித்தவர் அர்ஜுன் கதாநாயகனாக நடித்து செந்தில்நாதன் இயக்கிய திரைப்படங்கள். இந்த 2 திரைப்படங்களுக்கும் வைகாசி பிறந்தாச்சியில் இயக்குனராக அறிமுகமாவதற்கு முன்னால் இந்த 2 திரைப்படங்களுக்கும் ராதா பாரதி வசனம் எழுதியிருக்கிறார். உரையாடல் இந்த 2 திரைப்படங்களுக்கும் அவர் எழுதியிருக்காரு. இது போக அவர் கதை வசனம் எழுதிய இன்னொரு திரைப்படம் தங்கத்தின் தங்கம், ராமராஜன் கதாநாயகனாக நடித்த திரைப்படம், அன்பாலயா பிரபாகரன் தயாரித்த திரைப்படம். அந்த படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் ராதா பாரதி. அதாவது எப்படின்னா, சினிமாவில் டைரக்டராக இருக்க முன்னாடி அவர் எழுத்தாளராக, கதை வசனகர்த்தாவாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி அதற்கு பிறகு அவர் இயக்குனராகி இருக்கிறார். ஆரம்பத்தில் இவர் பல இயக்குநர்களிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியவர். குறிப்பிட்டு கூறுவதாக இருந்தால், இயக்குனர் மணிவண்ணனிடம் பல வருடங்கள் உதவி இயக்குநராக பணியாற்றியவர். அதற்கு முன்பாக தசரதனிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியவர். பாலு ஆனந்த் இயக்குனர், அவரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியவர். இது மாதிரி பல அனுபவங்களை பெற்ற பிறகு இன்னும் சொன்னால் வலம்புரி ஜான்கிட்ட கூட உதவி இயக்குநராக பணியாற்றி இருக்கிறார். உதவி இயக்குநராக பணியாற்றி பல அனுபவங்களை பெற்று கதாசிரியராக பட உலகில் பவனி இயக்குனராக 6 தமிழ் திரைப்படங்களை இயக்கி அப்படின்னு இருக்கிற 7 திரைப்படங்கள் சொன்னல, அந்த 7வது திரைப்படம் என்ன அப்படின்றது இல்லையா, அவர் இயக்கிய அந்த இன்னொரு திரைப்படம் தமிழ் படம் அல்ல, கன்னட திரைப்படம். கன்னடத்தில் கதாநாயகனாக நடித்தவர் அங்கு சூப்பர் ஸ்டாராக இருந்த விஷ்ணுவர்தனை கதாநாயகனாக வச்சு எஜமானா அப்படின்ற பேரில் ஒரு மகத்தான வெற்றி பெற்ற படத்தை ராதா பாரதி இயக்கினார். அந்த திரைப்படம் என்ன அப்படின்னா, விஜயகாந்த் நடித்து இங்கே வானத்தை போல வந்துச்சுல,
வானத்தை போல படம் வந்து எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் ஃபில்மாக அமைஞ்சது அப்படின்னு நமக்கு தெரியுமில்ல. விக்ரமன் இயக்கி எந்த அளவிற்கு தமிழக மக்களால் தலையில் வைத்து கொண்டாடப்பட்டது அப்படின்றது இல்லையா, அந்த திரைப்படம் தான் வானத்தை போல திரைப்படத்தினுடைய மொழி உரிமையை பெற்று கன்னடத்தில் அந்த திரைப்படத்தை ராதா பாரதி இயக்கினார். இயக்கினா அந்த படத்தினுடைய வெற்றின்ற ஒரு மேட்டர் இல்லையா, அந்த படம் திரைக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கன்னடத்தில் அப்படிப்பட்ட சூப்பர் ஹிட் ஃபில்மே கிடையாது. அப்படி வச்சுங்களேன், அப்படியே ஓடிக்கிட்டு இருக்க திரைப்படங்கள்லேயே நம்பர் 1 அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாபெரும் வெற்றி படமாக எஜமானா திரைப்படம் அமைந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ராதா பாரதிக்கு எந்த அளவுக்கு அங்கே பெரிய அளவில் பெயரும் புகழும் கிடைத்திருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள். தமிழ் திரைப்பட இயக்குனர் ஒருத்தர் கன்னடத்தில் போய் ஒரு திரைப்படத்தை இயக்கி அது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து கன்னட பட உலக ரசிகர்கள் அப்படியே தலையில் வைத்து கொண்டாடி இன்னைக்கு வர இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கூட கன்னட பட உலகில் ராதா பாரதி அப்படின்னு சொல்லி பேரை சொன்னாலே எல்லாருக்கும் தெரியக்கூடிய அளவிற்கு தன்னுடைய திறமையின் மூலம் ஆழமாக முத்திரையை பதித்து அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இயக்குனர், தமிழ் திரைப்படங்களை இயக்கிய ஒரு திரைப்பட இயக்குனர் கன்னட பட உலகில் நுழைந்து கர்நாடக மாநிலத்தில் தான் யார் என்பதை தன்னுடைய திறமைகளின் மூலம் வெளிப்படுத்தி அங்கு மிகப்பெரிய சாதனையை புரிந்திருக்கிறார் அப்படின்னு வரும்போது உண்மையாகவே நம்ம எல்லோரும் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் தானே. உண்மையாகவே நான் பொதுவாகவே இந்த கன்னட ஃபீல்டில் வரவங்ககிட்ட எல்லாத்தையுமே அப்பப்போ அந்த காலகட்டத்தில் பேசி அப்படின்னு வரும்போது இந்த எஜமானா திரைப்படம் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க, சார் அங்கே வந்து இப்போ கன்னடத்தில் எப்படிங்க படம் எது நல்லா ஓடுது அப்படின்ற மாதிரி சொன்னால், எஜமானான்னு ஒரு படம் விஷ்ணுவர்தன் ஆக்ட் பண்ண படம் சார், சூப்பர் ஹிட் படம். அது ஆக்சுவலாக உங்கள் டைரக்டர் தான், தமிழ் ஃபீல்டு டைரக்டர் தான், ராதா பாரதி அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. படம் வந்து பெரிய ஹிட் மூவி சார், வேறு எந்த படமே அது பக்கத்தில் நிற்கலை, அந்தளவுக்கு மாபெரும் வெற்றி படம் அது அப்படின்ற மாதிரிலாம் அப்போ சொல்லுவாங்க. எனக்கு ராதா பாரதி வந்து 35 வருடங்களுக்கு மேலே எனக்கு பழக்கம். அப்படி வரும்போது நான் தனிப்பட்ட முறையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நமக்கு நன்கு தெரிந்த ஒரு இயக்குனர், தமிழ் படங்களை இயக்கிய இயக்குனர் கன்னட பட உலகில் போய் இப்படி வந்து பெயரையும் புகழையும் பெற்றிருக்கிறார் அப்படின்னு வரும்போது ஒரு நண்பன்ற முறையிலும் சரி, தமிழகத்தை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் அப்படின்ற முறையிலும் சரி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து சந்தோஷப்பட்ட அந்த விஷயத்தை வந்து இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் தலைமுறை, யங் ஜெனரேஷன் நீங்கள் இருக்கீங்களா, நீங்கள் வந்து வைகாசி பிறந்தாச்சி அப்படின்ற ஒரு மகத்தான வெற்றி படத்தின் மூலமாக தமிழ் பட உலகிற்கு பிரசாந்தை அறிமுகம் செய்த, தேவாவை அறிமுகம் செய்த ராதா பாரதி அப்படின்ற ஒரு திறமைகள் கொண்ட இயக்குனரை பற்றி நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை என் மனதில் வைத்து கொண்டுதான் இதை நான் இங்கு உங்களுக்கு கூறுகிறேன்.